ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், கர்த்தர் சொல்கிறார். இயேசு அதே வார்த்தை தான். பயப்படாதீர்கள், இந்த உலகம் முடியும் வரையில் சதா காலங்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். பயம் என்பது மனிதனுக்கு இயற்கையாகவே ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டே இருப்பான். கடன் பாரம் வந்தால் ஒரு பயம், திருமணம் நடக்கவில்லையே என்ற எதிர்காலத்தை குறித்து பயம், திருமணம் நடந்தாலும் பிள்ளைகள் பிறந்த உடனே ஒரு பயம், வேலை கிடைக்கலன்னா பயம், வேலை கிடைத்தால் அந்த வேலைக்கு போவதற்கு ஒரு பயம், எதுவுமே ஒரு துணிச்சல் இல்லாமல், தைரியம் இல்லாமல் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருப்பதினால் எந்த காரியத்தையும் செய்வதற்கோ துணிச்சலும் இருக்காது, தைரியம் இருக்காது. வேதம் சொல்லுது 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நான் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெரிந்த புத்தியுள்ள ஆவியை நான் கொடுத்திருக்கிறேன். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் பெரும்பொழுது பலத்தின் மேல் பலன் அடைந்து எல்லா இடங்களில் நீங்கள் சாட்சிகளாக வாழ முடியும். ஒரு மனிதன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது, இயேசு ஒரு மனிதனுக்குள்ளே வரும்பொழுது அவன் இதயத்தில் இருக்கிற பயம் வெளியே போகுது. ஒரு இரவு 12 சீஷர்களும் நடுக்கடலில் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது 4ஆம் ஜாமத்தில் திடீர் காற்று அடிக்குது, புயல் அடிக்குது, இருள் சூழ்ந்திருக்குது. எந்த வழி, எங்கே போவோம், எப்படி போவோம் என்று கலங்கி பயப்படுகிறார்கள். இந்த பக்கம் போகிறதா, இப்படி போகிறதா, இந்த பக்கம் போகிறது தெரியாமல், திசை தெரியாமல் 12 பேரும் இருதயம் கதி கலங்கி கொண்டிருக்கிறது. இயேசு அந்த தண்ணீர் மேல் நடந்து வந்து சீசலத்தில் படகுல வந்து அமர்ந்தார். அமர்ந்த உடனே காற்று அமர்ந்தது, அலைகள் நின்று போனது. ஒரு மனிதனுக்குள்ள இயேசு வரும்பொழுது பயம் நீங்கும். திடீர்னு காற்றும் புயலும் எதிர்பாராத சூழ்நிலையில் வரும்பொழுது, எதிர்பாராத சூழ்நிலையில் நஷ்டங்கள் வரும், தோல்வி வரும், ஒரு வியாதி வந்தால் வரும். இதெல்லாம் பார்த்த உடனே பயப்படுகிறார்கள். உலகத்தில் இருப்பதை காட்டி எனக்குள்ள இருக்கிறவர் இயேசு பெரியவர் என்று நினைத்து, இயேசு நம்மை பார்த்து பயப்படாதே, நான் உனக்குள்ளே இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தை அப்படியே விசுவாசித்து எதை குறித்தும் பயப்படாமல் இயேசை சார்ந்து வாழும்போது எல்லா பயத்தையும் அதட்ட அவர் வல்லவராக இருக்கிறார். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை நான் கைவிடுவதில்லை. 1000 வாக்கு தத்தங்கள் இருக்கும்போது நாம் பயப்படக்கூடாது. ஆகையால் உனக்கு எந்த பயம் இருக்கிறதோ, தாவீது சொல்கிறார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், என்னுடைய எல்லா பயத்திலும் நீங்களாக்கி மீட்டு கொண்டார். சங்கீதம் 34:4ஆம் வசனம் சொல்லுது. எல்லா பயம் உன்னுடைய மனதில் எந்த காரியத்தை குறித்து நீ பயப்படுகிறாயோ
இந்த 34வது சங்கீதம் 4 வசனத்தை வைத்துக்கொண்டு, நான் கர்த்தரை தேடுகிறேன், அவர் எனக்கு செவி கொடுக்கிறார், என்னுடைய எல்லா பயத்திலிருந்து நீங்களாக்கி என்னை மீட்டுக்கொண்டார், வாக்கு கொடுத்திருக்கும்போது அந்த வாக்கு தத்துவம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எனக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறேன் அப்படின்னு அதை நீ வாயை திறந்து நீ அறிக்கையிடும் பொழுது உனக்குள்ள இருக்கிற பயங்கள்லாம் நீங்கி பலனுள்ள ஆவியை பரிசுத்தாவிடம் கொடுத்து பலசாலியாய் மாற்றுவார். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, இயேசு உன்னோடு இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உனக்குள்ள இருக்கிற பயம் நீங்கி பலன் வரும். கர்த்தரை நம்புங்கள், அவர் உங்களை எல்லாவற்றிலும் தைரியத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கை தொடங்கி ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.